செம டென்ஷனாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதுக்காக வந்து காவேரிக்காக ஓடி ஓடி போய் உதவி பண்ணுறீங்க? என்ன காரணம்? அவள் மேலே ஏன் இந்த கரிசனம்? இன்னமும் நீங்கள் அவளை விரும்புகிறீங்களா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. வாய் மூடுறியா? உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? சரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ நான் போயிட்டு அக்கா கிட்டே கேட்டுக்கிறேன். அவகிட்ட கேட்டால் எல்லா விஷயமும் தெரியும்ல, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார், நீ போயிட்டீங்கன்னா அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வரவே கூடாது, அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாரு. அது கேட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோங்க மனசில்? இஷ்டத்துக்கும் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள். நான் கேள்வி கேட்கக்கூடாதா? நான் உங்கள் பொண்டாட்டி, நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். அதுக்காக என்ன வேணாலும் பேசுவியே நீ? இங்கே பார், காவேரிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஓ அப்படியா? அந்தளவுக்கு போயிட்டீங்களா? காவேரி தான் உங்களுக்கு எல்லாமே வா. அவள் வேற ஒருத்தரோட ஒய்ஃபு. அது கூட உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேசுறதுக்கு? எனக்கு அசிங்கமாக இல்லை, போதுமா? இங்கே பார், காவேரி நல்ல பொண்ணு, ஒன்றமாலாம் கிடையாது. அப்போது நான் மோசமானவளா? ஆமாம், நீ மோசமானவ தான். பின்ன என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நீ மோசமானவ தானே? காவேரி மாதிரிலாம் நீ வரவே முடியாது. ஆனால் உன்னையும் காவேரியும் என்னால் கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா காவேரி வேற, நீ வேற. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், காவேரி மேலே இருக்கிறது எனக்கு இறக்கம் மட்டும்தான். காவேரியும் நானும் ஒரு காலத்தில் விரும்பின உண்மை தான். ஆனால் அதுக்காக இப்போவும் நாங்கள் 2 பேரும் அப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு கேவலமாக நினச்சேன். அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இவக்கிட்ட நம்ம உண்மையை சொன்னோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க வீட்டில் எல்லாக்கிட்டையும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் என்ன, காவேரிக்கு இருக்கிற பிரச்சனையில் இன்னும் அதிகமாக பிரச்சனை வரும். அதனால் இப்போ ப்ரெக்னன்சி அவள் இருக்கான்னு சொல்லிட்டு விஷயத்த இவகிட்ட சொல்லாமல் இருக்கிறது நம்ம நல்லது அப்படி சொல்லிட்டு யோசிக்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒன்றை மாதிரி ஆளுங்களாம் என்ன சொன்னாலும் புரியாது. உன்னோட சந்தேக புத்தி இந்த ஜென்மத்தை திருந்த போகிறதில்ல. இங்கே பார், உனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் சந்தேகப்படுறது. அந்த மாதிரி விஷயத்தில் நீ ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ. இந்த மாதிரி சந்தேக புத்தி வச்சுட்டு இருந்த நான் அவ்வளோதான் உன்னை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு போங்க, நான் சந்தேக புத்தி வச்சுருக்கேனா? ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. நான் சந்தேகப்படுறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நீங்கள் தானே. ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் நான் சந்தேகப்படுறேன். நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்தை. காவேரி அக்கா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டே தீர்ப்பேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே ஏமுனா வந்து யோசிக்கிறாரு, காவேரி பற்றி காவேரிக்கிட்டே தப்பாக பேசினாங்க, என்ன பண்ணுறது? இப்படி பண்ணுறாளே, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து விஜய் கிட்டேருந்து ஃபோன் வருது. விஜய் வந்து உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் காவேரி. இந்த மாதிரி வெள்ளாவோட மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறா. நிஜமாக சொல்கிறேங்க, உனக்கு இப்போ சந்தோஷம் தானே, புருஷன் கூட சேர்ந்து வாழ போகிறல அப்படின்னோடனே, ஓவராக பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு கூட சந்தோஷம், எனக்கு தெரியாத உன்னை பற்றி காவேரி. சரி இந்த வேலையெல்லாம் எப்போ முடியும்? அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் காவேரி. நான் சீக்கிரமாகவே வெள்ளாவோட மாமாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெள்ளாவை அவர் கூட அமுச்சிடுவேன். அதுக்கப்புறம் எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. அம்மா உங்கள் தங்கச்சி எதையுமே நீ பேசக்கூடாது. நீ நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், சரியா? அப்படின்னோடனே, முதல்ல இதெல்லாம் செஞ்சு முடிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிங்க, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சொல்லிட்டு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இங்கே வந்து காவேரி வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக பசுபதி வந்து வழி மறிக்கிறாரு. அதை பார்த்தா காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி வந்து, எதுக்காக தேவையில்லை வேலை பண்ணிட்டுருக்கீங்க பசு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பார் காவேரி, உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தேன். பாவம் உன் நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்க. புருஷனை பிரிஞ்சு தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறப்பட்டுருக்கே. பாவம் ரோட அப்பளம் விற்கிறியாமே. ஐயோ, என் ஃப்ரெண்டோட பொண்ணு இப்படி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கே முடியலம்மா. என்னன்னாலும் நீ எனக்கு பொண்ணுமா தானே அப்படின்னோடனே, அமைதியாக இருந்து போயிடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், தேவையில்லை நம்ம பேச்சுக்கு வராதிங்க. நான் உண்மையை தானே சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீயும் விஜய் சேரவே முடியாது. ஏன்னா வெண்ணிலா தான் அவன் வீட்டோடு இருக்காளே, பார்த்தல. இங்கே பாருமா, சோதனமாக நடந்துக்கோ. வெண்ணிலாவை வீட்டோடு வச்சுக்கிட்டு உன்னை துரத்தி விட்டார் பாரு. கூடிய சீக்கிரம் சொல்ல முடியாது, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவார் விஜய் அப்படின்னு. அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. வாய் மூடுறீங்களா? தேவையில்லாத பேசுகிறீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். விஜய் வெண்ணிலாவை துரத்தி விட என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எப்படியும் வெண்ணிலா அங்கே இருக்க முடியாது. வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்புறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதிர்ச்சி